இப்போ ஆர்சிபி சிஎஸ்கே ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரெண்டு டீமுக்கும் ஒரு டிஃபரன்ஸா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இப்போ நம்மளோட ஃபெலிக்ஸ் சேர்ந்திருக்காரு. அவரு ஒரு ஆர்சிபி ஃபேன் நிரூபிக்கிறாரு. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன், சரண் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். ஓகே, போதும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் டாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். டாஸ் ஃபெலிக்ஸ் சொல்லு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாஸ் மேஜர் ஃபேக்டர் ப்ளே பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சிஎஸ்கே டாஸ் ஜெயிச்சாங்க, கரெக்டான ஆப்ஷன் பவுலிங் சூஸ் பண்ணாங்க. ஓகே, பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு ஸ்கோர் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுங்கே ஒரு ப்ளோ. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே, கரெக்டான டிசிஷன் தான். டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்ததெல்லாம் கரெக்டான டிசிஷன். கொஞ்சம் ஒரு என்ன யோசனைனா, இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பவுலிங் போட்டிருக்கலாம். அதான் ஒரு தாட் ப்ராசஸ். ஏன் தாட் ப்ராசஸ்? உங்க தாட் ப்ராசஸ்? டாஸ் ஜெயிச்சது ஓகே, சேசிங் ஓகே, ஹை ஸ்கோர்னால கொஞ்சம் ப்ரெஷர், அவ்வளவுதான். டாஸ் நல்ல டாஸ் டு வின். டிசிஷன் கரெக்டான டிசிஷன், பட் ஓகே பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஓகே, போ பேசுவோம். நெக்ஸ்ட் பவர் பிளே செக்மெண்ட். ஓகே, பவர் பிளேல ரெண்டு டீமோட கம்பாரிசன் பார்ப்போம். நானே ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஆர்சிபிக்கு ஃபர்ஸ்ட் 2 to 3 ஓவர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஏன்னா விக்கெட்லயும் கொஞ்சம் நின்று வந்துச்சு, ஸ்பான்சி பவுன்ஸ் இருந்துச்சு, அவுட்ஃபீல்டும் வெட்டா இருந்துச்சு. கோலியும் பில்சால்ட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக தான் விராட் கோலி மொமெண்டம் கொண்டு வந்தாரு அந்த கேட்ச் டிராப்புக்கு அப்புறம். அது ரொம்ப குரூசியலா இருந்துச்சு. ஏன்னா பவர் பிளேலயே 51 for 1 அடிச்சாங்க ஆர்சிபி. அதுக்கு முக்கியமான காரணமே விராட் கோலி தான். அப்புறம் விராட் கோலி அவுட் ஆனதுக்கு ஒன்னு ரீசன் இருக்கு. அது என்னன்னா பில்சால்ட் கொஞ்சம் ஸ்லோவா இன்டென்ட் காமிக்காம டைம் எடுத்து விளையாண்டனால விராட் கோலி கொஞ்சம் அக்ரெசிவா போக வேண்டியது இருந்துச்சு. அதை நல்லாவும் பண்ணாரு. ஆனாலும் கொஞ்சம் கெஸ்ஸா ஆடினால அதை இறங்கி வர்றதை முதலே தெரிஞ்சு கம்போஜ் நல்ல ஒரு பவுன்சர் போட்டு தூக்கிட்டாரு. அதுவும் சேம் ஃபீல்டர், கேட்ச் விட்ட ஃபீல்டர் சிவம் தூபே கையிலேயே போய் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் புடிச்சிட்டு அவர் அது இதுன்னு பண்ணாரு, அது வேற மேட்ரு. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் இந்த மாதிரி பாக்குறேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு கலீல் அஹ்மத் நல்லா டெஸ்ட் பண்ணான். கோலிக்கு அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தான். டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தான். கோலியும் ஆட பார்த்தா முடியல. சரி, ஓகே, ஃபில் சால்ட் ரொம்ப தடவிட்டு இருந்தான். இன்னும் ஃபார்முக்கு அதாவது ஃபார்முக்குன்னா அவனுக்கு ஒரு 6 பால் பட்டுருச்சுன்னா அதுக்கு மேல ஃப்ளோ வந்துடும். அவனுக்கு அந்த ஃபார்முக்கு வரல. சரி, கோலி இன்டென்ட் எடுத்து ஆடலான்னு ஆடினா, பைதவே விக்கெட்டும் போயிருச்சு. ட்ரை பண்ணா விக்கெட் போயிருச்சு. அவன் இன்டென்ட் கிளியரா இருந்தது, அடிச்சுதான் ஆட போறேன், இன்டென்ட் கிளியரா இருந்தது, விக்கெட் போயிருச்சு. ஓகே, அப்படியே தட்டி தவறி அப்படியே சால்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் கொண்டு போய் டீசென்டான பவர் பிளே ஸ்கோர் கொண்டு வந்தாங்க. ஓகே, சிஎஸ்கேவோட பவர் பிளே கம்பேர் பண்ணி சொல்லு சார். இப்ப பிலிக்ஸ் சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு இன்டென்ட் தேவைப்படுறதுனால விராட் அவர் கரெக்டா அந்த இன்டென்ட்டுக்காக புஷ் பண்ணி அவர் விக்கெட் லாஸ் பண்ண ஒரு விஷயம். பட் அதை புஷ் பண்ணாரு. மீன்வைல் இதுவே சிஎஸ்கேக்கு போச்சுன்னா இன்டென்ட் காமிக்கிறாங்க, அடுத்த பால்ல அதை இன்டென்ட் எதிர்பார்த்து அவுட் ஆயிடுறாங்க. ஒரு எல்லா பாலையும் நம்மளால அடிக்க முடியாது. நம்ம கெஸ் பண்ண பவுலரோட மாதிரி நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஒருவேளை கெஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே எல்லா பாலுக்கும் எப்படி சொல்றது, எல்லா பாலுக்கும் போக ரெண்டாவது பால் அவுட் ஆயிடுறாங்க. முக்கியமானது இங்க எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 2 விக்கெட், சாம்சன் விக்கெட்டும் கெய்க்வாட் விக்கெட்டும் ஒரு ஸ்லிப், டெஸ்ட் மேட்ச் ஸ்லிப்ல கேட்ச், T20 மேட்ச். அது அந்த ஸ்லிப்ல இருக்குன்னா ஆல்ரெடி பவர் பிளே எல்லாரும் சர்க்கிள்குள்ள இருப்பாங்க. இதுல எல்லாம் சர்க்கிள்குள்ள இருக்கீங்க, ஸ்லிப்ல இருக்காங்க. அப்ப நம்ம என்ன மாதிரி டைம் எடுத்தாலும் கொஞ்சம் டிசிஷன் அங்க கரெக்டா மேக் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அங்கதான் எக்ஸ்பீரியன்ஸ் லேக். கரெக்ட். 250 அடிச்சனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன் கூட இருந்துச்சு. 2 ஸ்லிப், ஒரு ஸ்லிப் எல்லாம் வச்சு போட்டாங்க. அது எண்ட்ல அட்வான்டேஜ் கொடுத்துச்சு. அதனால பேட்டிங் இருந்து கூட பவுலிங்ல மொமெண்டம் எடுத்துட்டு வரலான்னு இது கூட ஒரு எக்ஸாம்பிள் தான். நெக்ஸ்ட் பவர் பிளேலயே மேக்ஸிமம் விக்கெட் லூஸ். நம்ம மிடில் ஓவர் பவர் பிளேல ஆர்சிபிக்கு புவனேஸ்வர் குமார் அண்ட் டஃபி அவங்க 2 பேரையும் வச்சு
3 in a trot கொடுத்தான். டஃபிக்கு 3 in a trot கொடுத்தான். அதுவே பெரிய அட்வான்டேஜ். ஈவன் தோ டஃபி அடி வாங்கினாலும் அந்த ஹார்ட் லென்த் டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தான். இங்க சென்னையில எங்க லேக் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு ஓகே டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு மேல கொஞ்சம் செட் ஆனோடனே அவங்க பாட்டு அவங்க ஃப்ளோல ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே கொஞ்சம் லேக்கு. என்னோட வியூ பாத்தீங்கன்னா, இவன் பெஞ்சில குர்ஜப்னீத் சிங்னு ஒரு பவுலர் இருக்கான். நல்ல டாலு, நல்ல லெஃப்ட். அவனை உள்ள கொண்டு வந்தா மேபி டெஸ்ட் பண்ணலாம். இல்ல நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். நான் ஃபியூ பிராக்டிஸ் கேம்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அதுல அவர் போட்டதெல்லாம் லெக் சைடு தான் போட்டு இருந்தாரு, போட்டு வெளுத்து கட்டிட்டு இருந்தாரு. ஓகே விக்கி, ஓகே சரி நீங்க விடு. இன்னொன்னு சொல்லட்டுமா, ஜேக்கப் டஃபி வந்து மெயின் பவுலர் இல்ல ஆர்சிபிக்கு. ஒரு பெஞ்ச்ல அதுவும் பெஞ்ச்ல செகண்ட் பெஞ்ச் துஷாராக்கு அடுத்ததான். இல்ல டஃபி துஷாரா கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் பவுலர். அவர் ஸ்லிங்கி ஆக்சன் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மென்ட் ஹேசல்வுட்க்கு டஃபி ஓகே. ஏன்னா துஷாரா கொஞ்சம் ஹேசல்வுட் வந்தா மேபி செஃபர்ட உட்கார வச்சுட்டு ஒரு இந்தியன் பிளேயரை வச்சு மேனேஜ் மும்பைக்கு காம்படேட்டிவா இவங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்குவாட் ஆன் பேப்பர்லயும் சரி. அது போக போக பேசலாம். இப்போ மிடில் ஓவர் பார்ப்போம். மிடில் ஓவர்ல 2 டீம். எந்த டீம் எங்க லேக் ஆச்சு? மிடில் ஓவர்ல சிஎஸ்கேக்கு என்ன ப்ராப்ளம், எதனால மிடில் ஓவர் கேபிட்டலைஸ் பண்ண முடியல, ஆர்சிபி என்ன டிஃபரெண்டா பண்ணாங்க? சிஎஸ்கேல மிடில் ஓவர்ல பேட்டிங் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா 14 crores போட்டு வாங்கினாங்க. எவ்வளவு 28 crores ஆச்சு. செஃபர்டோட அமௌண்ட் எவ்வளவு, ஜித்தேஷ் சர்மா அமௌண்ட் எவ்வளவு, இதெல்லாம் சேர்த்தா கூட அமௌண்ட் வராது. இன்வெஸ்ட்மெண்ட் மேட்டர்ஸ். நீங்க இன்வெஸ்ட் பண்ண தப்பு இல்ல, நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அது ஒரு ரிஸ்க் எடுத்து அவ்வளவு ப்ரெஷர் எடுத்து அவ்வளவு காஸ்ட்டுக்கு அவன் ஆடுவானா நீங்க பாக்கணும். அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு யங்ஸ்டருக்கு இவ்வளவு பண்ற தப்பு இல்ல. பட் வந்து ஓகே திருப்பி அதே பாயிண்ட் பேச வேண்டாம். இந்த மேட்ச்ல என்ன ஆச்சு? சஃப்ராஸ் கான் ஓரளவுக்கு நல்லா விளையாண்டாரு, அவுட் ஆனாரு. கரெக்டா ஒரு பிரைஸ் அமௌண்ட் எவ்வளவு? பிரைஸ் அமௌண்ட் அது ஒன்னொரு நாள் பேசிக்கலாம். இந்த மேட்ச்ல என்ன சொல்ல வருது என்னன்னா, நான் இப்ப என்ன தெளிவுபடுத்த விரும்புறேன்னா, இந்த மேட்ச் இன்னைக்கு தோக்கல, ஆக்ஷன்லயே தோத்துட்டாங்க. இப்ப மெகா ஆக்ஷன்லயே தோத்துட்டாங்கன்னு சொல்ல வரேன். இன்னைக்கு கூட ஜெயிச்சிருக்கலாம், ஒழுங்கா அப்ரோச்சா பிளான் பண்ணி வந்திருந்தா. மேபி எண்ட்ல பாத்தியா பிரசாந்த் வீர் ஓவர்டன் ஓரளவுக்கு டீசென்ட்டா எடுத்துட்டு போனாங்க. மேபி சஞ்சு இவனுங்க ஆல்ரெடி ஆர்சிபி அந்த 2 ஓவர் 3 ஓவர் காமிச்ச இன்டர்டெக் தொடர்ந்து 8 ஓவர் காமிச்சிருந்தாங்கன்னா மேட்ச் எப்பயும் முடிக்க வேண்டியது. அதையும் கேர்லஸோட ரொம்ப புஷ் பண்ணாம கேஷுவலா எடுத்தாங்க. ஃபீல்டிங் அதே மாதிரிதான் 4 போனா விட்டுட்டாங்க. ரொம்ப புஷ் பண்ணி கீழே டைவ் தான் எதுவுமே பண்ணல. ஆமா விராட் கோலி கூட வீர் அடிச்சான். ஓகே விராட் கோலி கூட எண்ட்ல ஒரு ஸ்ட்ரைட் லாங் ஆன்லைன் நினைக்கிறேன் 4 போயிரும்னு நினைச்சேன். இப்படி டைவ் அடிச்சு ஃபீல் பண்ணுவாரு. அது ஒரு நல்ல ஆட்டிடியூட், அவரை பத்தி சொல்லணும்னு அவசியம் இல்ல. நெக்ஸ்ட் சொல்லுங்க ஃபெலிக்ஸ். குருணால் பாண்டியாவோட பவுலிங் இன்னைக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்றான். குருணால் பாண்டியா மேட்ச் அடி வாங்கியிருந்தாலுமே இன்னைக்கு இல்ல அடி வாங்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பிட்ச்ல விக்கெட்ஸ் எடுத்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரானா கன்ஃபார்ம் பண்ணாரு. அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் குருணால் பாண்டியா தூபே அடுத்த பால் பவுன்சர். அது பவுன்சர் எப்படி ஒரு பேஸ் மிட் பேசர் எப்படி ஒரு மீடியம் பேசர் போற மாதிரி 120 வந்துச்சு. அங்க எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஓகே மிடில் ஓவர்லயே கொஞ்சம் சுமாரா தான் ஆடினாங்க. வேற ஆர்சிபி ரஜத் பட்டிதார், தேவர் படிக்கல் எல்லாமே சூப்பரா ஆடினாங்க. ஒருத்தர் நியூ பேட்ஸ்மேனா இருந்தா ஒன்னொருத்தங்க ஆல்ரெடி கிரீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க மாத்தி காம்பன்சேட் பண்ணி சூப்பரா ஒரு நல்ல டோட்டலே செட் பண்ணாங்க. பினிஷிங்ல ஆர்சிபி சொல்லவே தேவையில்லை. வேற சிஎஸ்கே கொஞ்சம் பினிஷிங்ல ட்ரை பண்ணாங்க, எண்ட்ல விக்கெட் போய் முடிஞ்சு. ஓகே எண்ட்ல டிம் டேவிட்டோட பேட்டிங் பத்தி பேசலாமா? ஏன்னா அப்பேற்பட்ட சிங்கப்பூர் சித்தப்பா தான். நாம முன்னாடி ப்ரிவியூ ஷோல சொன்ன மாதிரிதான் கண்ணா மூடி சுத்துவான்.
அதான் 100 அகமத்துக்கு கொடுத்தது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா ஸ்பின்னர் எல்லாம் அவரு நீ லைட்டா ஷார்ட்டா போட்டா போதும், அவர் இருக்கிற ஹைட்டுக்கு பேக் ஃபுட்ல போய் பின்னி எடுத்துட்டாரு. அந்த ஓவர் ரொம்ப டேர்னிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் யாரு போட்டாலும் விட்டு வெளுன்னு வெளுத்தாரு. இதுல வேற கம்போஜ் நோ பால் போட்டு கத்துனதெல்லாம் இல்ல அதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னா டிம் டேவிட் அவுட் ஆயிட்டு தம்ஸ் அப் கொடுத்துட்டான். நோ பால் வந்தாலுமே உடனே கேஷ திரும்பி பாக்குறப்ப அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சு வரப்ப பாக்குற போகி கொண்டாடுற மாதிரி கமெண்ட்ரி பார்த்தேன். 6 அடிச்சுட்டு பாலப்பாரு வெளியே அது ஒண்ணு ஒரு பால் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடுச்சு பாரு. அப்படி இப்படி காமிச்சு அப்படி இப்படி காமிக்கிறான், வெளியே போன்னு பாய் காமிக்கிறான். நல்ல ஆட்டிடியூடு, சரியான ஆட்டிடியூடா இருந்தது. 4 6 நினைக்கிறேன். ஒரு 6 அடிச்சு அந்த ஹெல்மெட் கட்டிட்டு அடுத்த பால் 6 அடி கூட ஹேட்ரிக் 6 அடிச்சான் 100 அகமத் ஓவர்ல. அப்புறம் ரஜத் பட்டிதார் நீ சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி பக்காவா ஒரு க்ரூசியலான இன்னிங்ஸ் மிடில்லயும் டெத்லயும் காம்பன்சேட் ஏதோ இந்த டைம் நான் கெஸ் பண்றேன். ரஜத் பட்டிதார் வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப காம்படிட்டிவா போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் இருந்ததுக்கும் இந்த வருஷம் இருந்ததுக்கும் அவரோட விஷயமே வேற மாதிரி இருக்கு. அப்படியே எப்படி சொல்றது, முன்னெல்லாம் டைம் எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணுவான். இப்ப காமன் கம்போஸ்ட் ஆடுறான். எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வந்து அவனோட ஸ்டார்டிங்ல அவன் டெபியூட் ஆகுறப்ப என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அதை கூட டைம் அதிகமா பண்ணணும் நான் கெஸ் பண்றேன். அது காரணம் என்னன்னா அவனுக்கு ஒரு குஷன் இருக்கு. எப்படின்னா ஜிதேஷ் சர்மா இருக்கா, டிம் டேவிட் இருக்கா, ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கா. நான் அடிக்காட்டி பின்னால பாத்துப்பாங்க. மேலையும் டாப்லயும் கன்னா இருக்காங்க. விராட் கோலி, கிறிஸ் சால்ட், படிக்கல் எல்லாமே கான்ட்ரிபியூட் பண்றாங்க. பேட்டிங்கர் 4-5 பேர் வரல. இதுக்கு மேல இன்னும் ஜிதேஷ் சர்மா வரல, ஷெப்பர்ட் வரல. அது இல்லாம நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சும்மா ரன் ரொட்டேட் பண்றது குர்னால் பாண்டியா போன வருஷம் டிசில வின் பண்ணி கொடுத்தாங்க குர்னால். அது போக அவுட்டும் ஆகல டிம் டேவிட்டும் பட்டிதான். ஓகே, நெக்ஸ்ட் கீ மூமெண்ட்ஸ் இன் திஸ் மேட்ச் பார்க்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததையும் ஒரு கேட்ச் டிராப், அது ரொம்ப பெரிய மூமெண்ட்னு சொல்ல முடியாது. மேபி அது அந்த விக்கெட் எடுத்திருந்தா படிக்கல இன்னும் கொஞ்சம் ஏர்லியரா எடுத்து இன்னொரு விக்கெட் கூட எடுத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மேபி படிக்கல இல்லைனாலும் பில் சால்ட் எடுத்திருக்கலாம். யாராச்சும் அடிக்க போய் தான் ஆயிருக்கணும். அப்போ அது ஒரு குரூஷியலா இருந்திருக்கும். மேபி அப்ப பவர் பிளேல 35 for 2 இல்ல 40 for 2 அது மாதிரி எடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. அது ஒரு லிட்டில் குரூஷியல் மூமெண்ட் தான். வேற ஏதாச்சும் எனக்கு மேட்ச் டர்னிங் மூமெண்ட் நான் சொல்லு. எனக்கு மேட்ச் டர்னிங் மூமெண்ட்னா பட்டிதர் உள்ள வரப்ப 100 அகமதை கொண்டு வரதுதான். அங்க ஆரம்பிச்சது கடைசி எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரையுமே அவங்க நிக்கவே இல்லை, வரவெல்லாம் அடிச்சான். அதுதான் என்னோட மேட்ச் டர்னிங் மூமெண்ட். என்னோட மேட்ச் டர்னிங் மூமெண்ட் எதுன்னு நான் சொல்ல வரேன்னா, கோலி அவுட் ஆனது. அவுட் ஆயிட்டு எப்படி போகான்னு நடந்த, ஏன்னா ஒரு ஸ்டாட்டிக்ஸ் இருக்கு. கோலி வந்து 50 அடிக்காம அடிச்சுட்டு அவுட் ஆனதுலதான் மேபி எல்லாருமே வின்னா இருக்கு. 50 கீழே அவுட் ஆனது வந்து வின்னிங் ரேட் தான் கம்மியா இருக்கு. அந்த பட்சத்துல கோலி வந்து ஒரு 50 இல்லாம வெளியே போறப்ப நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் தேவதத் படிக்கல் காமிச்ச இன்டென்ட், ரஜத் படிக்கல் காமிச்ச இன்டென்ட், சிங்கப்பூர் சித்தப்பா காமிச்ச இன்டென்ட் தான் கீ மூமெண்ட். அங்கேயே மேட்ச் முடிஞ்சு க்ளோஸ். இல்ல மேக்ஸிமம் கீ மூமெண்ட் சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, கொஞ்சம் ஒன் சைடடா போச்சு. எண்ட்ல கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்க. ஆர்சிபி கம்ஃபர்டபிளா 47 ரன்ஸா 43 ரன்ஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. டேய் சரியான ஒரு மூமெண்ட் என்னன்னா ஜிதேஷ் சர்மாவோட கேட்ச் விக்கெட் கீப்பிங்ல லெஃப்ட் சைடுல இருந்தா எட்ஜ் பட்டு சென்டர் ஆஃப் தி இதுல வருது. லெஃப்ட் சைடுல இருந்து அந்த ரைட் சைடு டைவர் உடம்ப அப்படியே டில்ட் பண்ணி போனான். சரியான கேட்ச். ஆமா, 0.5 செகண்ட்ஸ்ல ரியாக்ட் பண்ணான். ஏன்னா அது 0.5 செகண்ட்ஸ் நோட் பண்ணோம். ஆமா ஆமா, இதெல்லாம் பெரிய பிளேயர் தான் பண்ணுவாங்க. பெரிய பிளேயர் தான் பண்ணுவாங்க. ஒரு நல்ல பிளேயர் வந்து பிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு வந்து இதை பண்ண மாட்டாங்க. புரியுதா? இப்ப நார்மலா ஒருத்தர் வந்து அவர் வந்து 2 அடிக்கிற 4க்கு 8000 கொடுத்து டிக்கெட் போவாங்க. அப்புறம் அடிக்காதனால 2000 டிக்கெட் கொடுத்து பாக்குறாங்க. அவ்வளவு வித்தியாசம். சுற்றி நின்று ஊரே ஊரே. எப்ப மேட்சா பார்க்காம ஒருத்தருக்காக பார்க்க வந்தாங்களோ அங்கேயே முடிஞ்சுது. அவர் திரும்பி வருவாரு, எனக்கு தெரிஞ்சு அவரு கம்பேக் கொடுப்பாரு. தப்பே சொல்ல, ஆனா யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா தோனி தப்பு சொல்ல முடியாது. ஃபேன்ஸ் சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசினாலும் தோனி இப்ப இருக்கிற ஃபார்ம்ல கோலி, ரோஹித் சர்மா
2 பேரும் T20 IPL இவ்வளவு பொழக்கறாங்க, ஏன் இன்டர்நேஷனல் ரிட்டர்ன் ஆனாங்க சொல்லு. இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய டாபிக் இல்ல. சரி ஓகே, சரி அது அப்புறம் பேசிக்கலாம். சரி ஓகே, இந்த ரிவ்யூ இதெல்லாம் கட் பண்ணிடுறா, ரிப்போர்ட் பண்ணிட போறானுங்க. ரிப்போர்ட் எல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன், போடு பாத்துக்கலாம். யாரா 50 பேர் என்ன, உங்க கிளாஸ்ல 4 பேரு, என் கிளாஸ்ல 4 பேரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு, 4 பேர் ரிப்போர்ட் அப்படி எல்லாம் இருக்கானே. சரி ஓகே, ஓகே இந்த ரிவ்யூ முடிச்சிடலாம்.